நீதிமொழிகள் 17:17 அவர் கூட அறுக்கப்பட முடியாத உறவுகள் என்ன கூட்டிட்டு வந்துச்சு. யாத்ரா 33:11 அதற்கு பிறகு என் வாழ்க்கையில frequent revelations வர ஆரம்பிச்சிச்சு. Recently I have been blessed with another new revelation from God. It has given me a new perspective of friendship. நட்பை கொடுத்த இன்னொரு ஒரு புது வெளிப்பாடு இப்போ ரீசெண்டாக எனக்கு கொடுத்தாரு. That means the word friendship, it holds the power to open the tomb and raise the dead and resurrect the dead. இந்த 4வது ரெவலேஷன், நண்பன் என்கிற வார்த்தை கல்லறையை திறந்து மரித்தவனை உயிரோடு எழுப்பும். பைபிள்ல எத்தனை பேர் உயிரோடு எழுப்பியிருக்காரு, ஆனா ஒரே ஒருத்தனுக்காக தான் கல்லறையை திறந்தாரு. அது யாருக்குன்னா யோவான் 11:11. எல்லாம் சொல்லுங்க. யோவான் 15:15 இனி நான் உங்களை சிநேகிதன் என்று. நீதிமொழி 17:17 சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இங்க யோவான் 11:11 என் சிநேகிதனாகிய லாசரு கையை தட்டு. This is the one and only remarkable miracle Jesus did for his beloved friend. Friendship, the word, it holds the power to open the tombs and resurrect the dead bodies. கையை தட்டி. எல்லா டெட் பாடியையும் மற்றவங்களுக்காக எழுப்பினாரு, இவனை மட்டும் தனக்காகவே எழுப்பினாரு. 3 இடத்துல அவன் ஃப்ரெண்டுன்னு யோவான் 11 சொல்றாரு. 11:11 எப்படி அமையுது பாரு. 15:15 17:17 11:11 என் சிநேகிதனாய லாசரு வியாதியாய் இருக்கிறான். அதுக்கடுத்து 11:43 சொல்றாரு, லாசருவே வெளியே வா. கல்ல திறக்கிறாரு. மை டியர் ஃப்ரெண்ட் லாசரஸ் கம் அவுட். 44 லாசர் வெளியே வந்துட்டான். 11:44 the word friendship, it holds the power to open the tombs, even the tombs, to resurrect deaths. Amen. கையடி. So the 4th station என்ன, opening the tombs and raising the deads என்கிற புது வெளிப்பாட்டுக்குள்ள என்னை கொண்டு வந்து